வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். வரலாற்று காலத்தில் மீண்டும் மீண்டும் மொகலாயர் தாக்குதலுக்கு ஆளான சோம்நாத் கோவில் முதல் முறை தாக்கப்பட்டதன் 1000வது ஆண்டாக நடப்பு 2026ஆம் ஆண்டு அமைவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை குஜராத் மாநிலம் சோம்நாத் செல்ல இருக்கிறார். சோம்நாத் சுய கௌரவ திருவிழாவை குறிக்கும் வகையில் சோம்நாத்தில் ஓராண்டு காலம் பல்வேறு செயல்பாடுகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. வரும் 8 முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஆன்மீக மற்றும் சமுதாய செயல்பாடுகளும் இதில் அடங்கும். குஜராத் மாநிலத்தின் சோமநாதர் ஆலயம் எதிரிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் காலனி ஆட்சியாளர்களின் கொள்ளைகளையும் மீறி 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக தலைநிமிர்ந்து நிற்பது எவராலும் வெல்ல முடியாத இந்திய நாகரிக உணர்வின் பிரதிபலிப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கட்டுரை ஒன்றில் கூறியுள்ளார். 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் 1026ஆம் ஆண்டு ஜனவரியில்தான் காட்டுமிராண்டித்தனமான படையெடுப்பு மூலம் சோமநாதர் கோவிலை அழிக்க முதல் முறையாக கஜினி முகமது முயன்றதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். சோமநாதரின் கதை நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் பாரத மாதாவின் எண்ணற்ற குழந்தைகள் பல்லாயிரம் ஆண்டுகளாக காட்டி வரும் அசைக்க முடியாத துணிச்சலின் கதையை தவிர வெறும் கோவிலின் கதை அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் இதே உணர்வுதான் தற்போது நாட்டின் எல்லா துறைகளிலும் வெளிப்பட்டு வருவதாகவும் இந்திய இளைஞர்களின் புதுமையாக்க திறன்கள் மீது முதலீடு செய்ய உலக நாடுகள் விரும்புவதற்கு இதுவே காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சோமநாதர் ஆலயம் பல தாக்குதல்களை முறியடித்து தலைநிமிர்ந்து நிற்க முடியும் என்றால் நாடும் இழந்த பெருமையை மீட்டெடுக்க முடியும் என்று பிரதமர் மேலும் கூறியுள்ளார். ரயில்வே துறை நடப்பு நிதியாண்டின் மூலதன செலவுகளுக்கான 2,52,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 90% முதல் 3 காலாண்டுகளில் பயன்படுத்தி முடித்துள்ளது. உள்கட்டமைப்பு வசதிகளின் நவீனமயம் மற்றும் பயணிகளுக்கான பாதுகாப்பு மற்றும் இதர வசதிகளை மேம்படுத்த பெரும்பாலும் இந்த நிதி பயன்படுத்தப்பட்டதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் ரயில்வே துறையின் மூலதன செலவுகள் தொடர்ச்சியான முறையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் 164 வந்தே பாரத் ரயில்கள், 30 அமிர்த பாரத் ரயில்கள், கவச் ரயில் பாதுகாப்பு வசதி, 99% அகல ரயில் பாதைகளின் மின்மயம் மற்றும் பல்வேறு நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் வசதிகள் இதில் அடங்கும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் திமுக அரசின் தோல்விகளையும் அமைச்சர்களின் ஊழல்களையும் மக்களிடையே அமல்படுத்தி வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெறுவதை பிஜேபி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் மக்கள் நல திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதிலும் கட்சியினர் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என திருச்சியில் பிஜேபி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் நடத்திய கூட்டத்தில் அவர் வலியுறுத்தினார். திமுக அரசுக்கு சவாலாக செயல்படுவது குறித்து அஇஅதிமுக நிர்வாகிகளுடனும் திரு அமித்ஷா விவாதித்தார். புதுச்சேரியில் பள்ளிக்கல்வி இயக்ககம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மண்டல அறிவியல் கண்காட்சி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாளை தொடங்க உள்ளது. நிலையான எதிர்காலத்திற்கான அறிவியல் தொழில்நுட்பம் என்ற கருப்பொருள் அடிப்படையிலான இக்கண்காட்சியில் புதுச்சேரி பிராந்தியத்தைச் சேர்ந்த தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 400க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்த உள்ளனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து மொத்த மற்றும் சில்லறை மருந்தகங்களும் தங்களிடம் தற்போது கையிருப்பில் உள்ள மருந்துகள் மற்றும் இனி கொள்முதல் செய்யும் மருந்துகளின் ஒவ்வொரு தொகுப்பு குறித்தும் ஆய்வக தர அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஏனாமில் 24வது மலர் கண்காட்சி மற்றும் 22வது மக்கள் கலை விழா நாளை தொடங்க உள்ளது. புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மக்கள் கலை விழா 3 நாட்களுக்கும், வேளாண் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மலர் கண்காட்சி 4 நாட்களும் நடைபெற உள்ளன. ஆந்திர மாநிலம் கோனசீமா மாவட்டத்தில் உள்ள இருசுமண்டா கிராமத்தில் ONGC எண்ணெய் கிணறு ஒன்றில் இன்று எண்ணெய் கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் மற்றும் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நிலவரங்கள் குறித்து ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தியுள்ளார். மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டியுடன் இணைந்து தெலங்கானா மாநிலம் ரெங்காரெட்டி மாவட்டத்தில் அரிய வகை வானவில் மீன் வளர்ப்புக்கான நாட்டின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு பண்ணையை தொடங்கி வைத்தார். பழங்குடியினர் நலனுக்கான ஏகல்வியா முன்மாதிரி உறைவிட பள்ளிகளில் கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் 28 கோடி ரூபாய் மதிப்பில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சகம் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் புதுடெல்லியில் இன்று கையெழுத்தாயிற்று. பழங்குடி மாணவர்களின் நலனுக்கான பல்வேறு திட்டங்களும் இந்த தொகை பயன்படுத்தப்படும் என பழங்குடியினர் விவகாரங்கள் துறை செயலர் திருமதி ரஞ்சனா சோப்ரா இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.